ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பலாப்பழம் தான் இருந்துச்சு. அதனால் பலாப்பழம் வச்சு அவியல் பண்ணிவிட்டேன். ரொம்ப பழுத்த பலாப்பழம் எடுக்கக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப பச்சையாக தான் எடுக்கணும். எங்கள் ஊரில் இது சக்கைன்னு சொல்லனால நான் சக்கைன்னு சொல்கிறேன் இதை. சக்கை பச்சையாக தான் இருக்கணும். ரொம்ப பழுத்ததெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சதுக்கப்புறம் சீடெல்லாம் மாற்றி எடுத்து வச்சதுக்கப்புறமா நமக்கு அதுக்கு தேவையான இந்த இது அரைப்பை பார்த்துக்கலாம். அதில் வந்து தேங்காய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர், ஜீரகம், பூண்டு இவ்வளவும் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் ஜஸ்ட் ஒரே ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. பரபரான்னு இருக்கணும். ரொம்ப இதாக பேஸ்ட் ஆகக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே இட்டு எல்லாமே வந்து சக்கையில் போட்டுக்கலாம். இந்த பலாப்பழத்தை எல்லாம் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே பழுத்தது ரொம்ப இனிப்பு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பச்சை தான் எடுக்கணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி வறுக்க சக்கையில் யாருமே இந்த அவியல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற சக்கை இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இதை ஒரு 2 விசில் போட்டுக்கலாம். இதில் வந்து சிலவங்க வந்து இதுக்குள்ளே சீடமே போடுவாங்க. கீரி சின்ன சின்னதாக கீரி போடுவாங்க. அப்படி போட உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் எதுவும் இருந்துச்சுன்னா அதை போட வேணாம். இல்லைன்னா அதை போட்டு ஒரு 3 விசில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது மாதிரி 3 விசில் அப்புறம் நல்ல இதானது ஸ்மாஷ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா கடுகு தாளித்து அதில் ஊற்றிக்கலாம். இவ்வளோ தான் ஈஸியாக இருக்கும். இதுக்கு தேவையான நம்ம சாதத்து கூட அப்படி எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் இந்த மத்தியானம் இருந்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் இது கூட ஒரு சிக்கன் குழம்போ, மீன் குழம்போ, இல்லைனா வந்து ஒரு சிக்கன் ஃப்ரையோ, இல்லை வந்து மீன் பொரிச்சோ எதுவாக இருந்தாலும் வச்சு இது கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். வேறு லெவலில் இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. இது மட்டுமே நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.